நிகழ்தகவு. அபார்ட்மெண்ட் வாசலில் படுகொலை செய்யப்பட்ட வாட்ச்மேன். பல வருடங்களாக சிபிசிஐடி அதிகாரிகளுக்கு தண்ணி காட்டி வந்த கொலையாளி. தெருவில் உள்ள மக்களுக்கு துளியும் சந்தேகம் வராமல் அப்பாவி போல் இருந்த முதியவர். 5 வருடங்களுக்கு பிறகு கொலையாளியை போலீசார் கண்டுபிடித்தது எப்படி? பின்னணி என்ன? 2020 மிட்நைட் 1:30 மணி. சிதம்பரம் அம்மாப்பேட்டை பகுதியில மக்கள் எல்லோரும் ஆழ்ந்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க. ஏரியாவே மயான அமைதியா இருந்திருக்கு. அந்த நேரத்துல யாரோ ஒருத்தரோட கதறல் சத்தம் பயங்கரமா கேட்டிருக்கு. தூக்கத்துல இருந்தவங்க அலறல் சத்தத்தை கேட்டு பதறி அடிச்சு எழுந்திருக்காங்க. யார் இந்த டைம்ல இப்படி கத்துறதுன்னு ரோட்டுக்கு ஓடி போய் பார்த்திருக்காங்க. அப்போ அந்த தெருவுல இருக்கிற அபார்ட்மெண்டோட வாட்ச்மேன் நடராஜன் இடுப்பு தொடை பகுதியில கத்தியால குத்தி கிழிக்கப்பட்டு சடலமா கிடந்திருக்காரு. அதை பார்த்து பதறின பொதுமக்கள் சிலர் போலீஸுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. விஷயம் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ்காரங்க ரத்த வெள்ளத்துல கிடந்த நடராஜனை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அடுத்து இரவு நேரத்துல என்ன நடந்தது, நடராஜனை இப்படி கொலை பண்ணது யாருன்னு விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கணவனை யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சு அங்க வந்த நடராஜனோட மனைவி கதறி அழுதுருக்காங்க. உங்க கணவருக்கு வேற யார் கூடயாவது முன் விரோதம் இருக்கான்னு போலீஸ் கேட்க, அவரு எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டாரு சார், தான் உண்டு தன்னோட வேலை உண்டுன்னு தான் இருப்பாரு, என் புருஷனை இப்படி பண்ணவங்களை சும்மா விடாதீங்கன்னு அழுது புரண்டு இருக்காங்க நடராஜனோட மனைவி. அதுக்கு பிறகு வழக்கு பதிவு பண்ண காவல்துறை நடராஜனை கொலை பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்க புலன் விசாரணையில இறங்குனாங்க. ஆனா நடராஜனை யாரு கொலை பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான எந்த துப்புமே கிடைக்கல. 2020 அம்மாப்பேட்டை பகுதியில சிசிடிவி கேமராக்களும் இல்ல. எல்லா விதத்திலையும் போலீஸ் கொலையாளியை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணியும் கொலையாளி யாருன்னே கண்டுபிடிக்க முடியல. கிட்டத்தட்ட 1 மாசமா கொலையாளியை தேடி நொந்திருக்காங்க போலீஸ். அதுக்கு பிறகு இந்த கேஸ் சிபிசிஐடி அதிகாரிகளோட கைக்கு போயும் எந்த தீர்வுமே கிடைக்கல. கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு அப்புறம் கொலையாளி தானாவே வந்து மாட்டியிருக்கான். இவனா கொலையாளின்னு ஏரியா மக்கள் எல்லோரும் ஒரு நிமிஷம் சாக்காகி இருக்காங்க. அம்மாப்பேட்டையில வாழ்ந்துட்டு வர சின்னையன் வீட்டு கதவை திறந்து வச்சுட்டு தூங்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ மர்ம நபர் ஒருத்தன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அங்க உள்ள பொருட்களை திருட பார்த்திருக்கான். அப்போ வீட்டுல இருந்த பொருட்கள் சிதற சத்தம் கேட்டு எழுந்து லைட்டை போட்டிருக்காரு சின்னையன். லைட் போட்டதும் பதறி போன மர்ம நபர் சின்னையனோட இடுப்பையும் தொடையையும் சரமாரியா குத்தி கிழிச்சிட்டு தப்பியோடு இருக்கான். அப்போ ரத்த வெள்ளத்துல இருந்ததை பார்த்த சின்னையன் மகன் அவசர சிகிச்சைக்காக ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுட்டு போலீஸுக்கு தகவல் கொடுத்திருக்காரு. அதுக்கு பிறகு அங்க போன போலீஸ்காரங்க சின்னையன் கிட்ட விசாரிச்சிருக்காங்க. அப்போ அவரோட இடுப்பும் தொடையும் கிழிஞ்சிருந்ததை பார்த்த போலீஸ்காரர் ஒருத்தர், சார் இதே மாதிரி 2020 நடராஜனுங்கிற வாட்ச்மேன் இறந்து கிடந்தாரு, இப்ப வரைக்கும் கொலையாளி யாருன்னே சிபிசிஐடியால கூட கண்டுபிடிக்க முடியல சார்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் சம்பவம் நடந்த இடத்துக்கு வந்த போலீஸ்காரங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்ச மர்ம நபர் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தெருவுல உள்ள சிசிடிவி கேமராக்களை செக் பண்ணியிருக்காங்க. அதுலதான் அந்த மர்ம நபர் வேற யாரும் இல்ல, அதே தெருவுல உள்ள சாலையோரத்துல வாழ்ந்துட்டு வந்த கேசவனுங்கிறது தெரிய வந்துச்சு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு சாலையோரத்துல தூங்கிட்டு இருந்த கேசவனை ஸ்டேஷனுக்கு தூக்கிக்கிட்டு போய் அவங்க ஸ்டைல்ல விசாரிச்சிருக்காங்க. ஆமா, பணம் திருடுறதுக்காக சின்னையன் வீட்டுக்குள்ள போனேன், அதுக்குள்ள அவர் என்ன பார்த்ததால கத்தியால குத்திட்டேன்னு சொல்லியிருக்கான் கேசவன். தொடர்ந்து 2020 நடராஜனோட கொலைய பத்தி
கேசவன் கிட்ட விசாரிச்சிருக்காங்க. எனக்கும் அந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமே இல்ல சார்னு மழுப்புன கேசவன் நடராஜனை நான் தான் கொலை பண்ண சார்னு சொல்லியிருக்கான். அடுத்து கேசவனை அரெஸ்ட் பண்ணி சிறையில தள்ளி இருக்காங்க போலீஸ். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் தான் சாட்சி. நிகழ்தகவு